நீங்கள் கேட்கவிருப்பது சிங்கிடி முங்கன். எழுதியவர் வைக்கம் முகமது பஷீர். ஒலிவடிவில் வழங்குபவர் பாலாஜி வேணுகோபால். யாரது? அதுவா? ஆமா, அதுவேதான். அற்புதங்களிலெல்லாம் மகா அற்புதம் சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். பக்தி ஸ்ரத்தையுடன் தொழுத கைகளுடன் அடிபணிந்து கேளுங்கள். எல்லாவற்றையுமே கேட்ட பிறகு முடிவு செய்தால் போதும். அதுதானே நியாயமாகவும் இருக்க முடியும். யாருன்னு இன்னும் சொல்லல. அதுதான் சொன்னேனே, சொல்றேன்னு. முழு பக்தியுடன் கேட்கணும். என்ன கேட்கிறீங்களா? கரியாத்தனும் அப்துல் ரசாக்கும் ஆயிஷா பீவியும் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையைத்தான் குறிப்பிடுகிறேன். யார் இந்த சிங்கிடி முங்கன்? அந்த அற்புத ரகசியத்தை பற்றி சொல்வதற்கு முன் வேறு சிலவற்றையும் சொல்லிவிடுகிறேன். அப்துல் ரசாக் வளைகுடா நாட்டில் வேலை பார்க்கும் ஒரு மானஸ்தன், அதாவது சவுதி அரேபியாவில். எல்லா செலவும் போக மாதம் ஒன்றுக்கு 8000 ரூபாய் சம்பளம். மனைவி ஆயிஷா பீவியும் வேலை பார்க்கிறாள், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு முஸ்லிம் பள்ளிக்கூடத்தில். மாதம் கிட்டத்தட்ட 1000 ரூபாய் வரை கிடைக்கும். 2 பேருமாகச் சேர்ந்து 2 லட்சம் ரூபாய் செலவு செய்து அழகான வீடு கட்டினார்கள். அங்கே சந்தோஷமாக குடியமர்ந்து வாழ்ந்து வருகிறார்கள். அப்துல் ரசாக்குக்கு 6 மாதத்திற்கு ஒருமுறை 2 மாத விடுமுறை கிடைக்கும். வருவதற்கும் போவதற்குமான விமான செலவுகளையும் மற்றவற்றையும் கம்பெனியை கொடுத்துவிடும். வாழ்க்கை முற்றிலுமாக நிம்மதி. ஆனால் ஒரே ஒரு வருத்தம், திருமணம் முடிந்து 10 வருடமாகிறது. இது நாள் வரை குழந்தை இல்லை. பிரச்சனை இதுதான். ஆயிஷா பீவி ஏன் கர்ப்பமாகாமல் இருக்கிறாள்? ஜின்னு, சைத்தான், இப்ரீத், ருஹானி போன்ற அமானுஷ்ய சக்திகளின் தொந்தரவுகளில் இருக்கலாம். மகா பராக்கிரமசாலியான ஒரு முசல்யார் வந்து வீட்டில் தங்கியிருந்து சிறிது காலம் மந்திரவாதம் செய்தார். படிக்கற்களின் எதிர்ப்புறம் முட்டையில் மந்திரம் செய்து புதைத்து வைத்தார். வீட்டின் 4 மூலைகளிலும் மாந்திரீக புட்டிகளை கட்டி தொங்கவிட்டார். எந்த பலனும் இல்லை. அடுத்து என்ன செய்யலாம்? ஒரு குழந்தையை தரும்படி அல்லாவிடம் பிரார்த்தனை செய்யலாம். மன வருத்தத்திற்கு ஒரு பரிகாரம் கிடைக்கும். ஆனால் ஒரு சிக்கல். அல்லாஹுவோடு நேரடியான விண்ணப்பம் கூடாதென்பது ஒரு பிரிவினரின் கூற்று. ஒரு மத்தியஸ்தன் வேண்டும். அதற்கு தகுதியான யோகியதை உள்ள ஒருவர் செய்கு முஹியதீன் அப்துல் காதர் ஜெயிலானி என்று சொல்வார்கள். இந்த மகான் மரணமடைந்து 100 ஆண்டுகள் கடந்துவிட்டன. அவரை கபரடக்கம் செய்திருப்பது பாக்தாத்தில். அவரை வேண்டிக் கேட்டு ஒரு குழந்தையைத் தர அல்லாஹுவிடம் சொல்லச் சொல்லியும் எந்த பலனும் இல்லை. திருத்தூதரான முகமது நபியிடம் வேண்டிக் கேட்கட்டும். அல்லாஹுவிடம் முறையிட்டு பார்த்தார்கள். அதிலும் விசேஷமான பலன் எதுவும் இல்லை. பிறகு புண்ணிய ஆத்மாக்களான மம்முபுரத்து அவுலியா, காஞ்சீரமுற்றத்து பரீது அவுலியா போன்ற நிறைய இடங்களுக்கு பிரார்த்தனைகள் அனுப்பினார்கள். பீமா பள்ளி, காஷ்மீரில் பால் ஷெரீப் என்பது திருத்தூதரின் தாடி ரோமங்களின் ஒன்று என்பதாக சொல்லப்படுகிறது. நாகூர் ஆண்டவரான வீரா சாஹிப். Sample complete. Ready to continue?